ஈரானை அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குவதால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பெரும் சிக்கல். குறிவைக்கப்பட்ட முக்கிய துறைமுகம். போரை நிறுத்த சொல்லும் பிரதமர் மோடி. வணக்கம் நண்பர்களே. ஈரான் நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி என்பவர் 3வது உலகப் போருக்கு வித்திடும் வகையில் அணு ஆயுதங்களை தயாரித்து வந்தார். அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பல நாடுகளை மிரட்டத் தொடங்கினார். இதன் காரணமாக அவரது இந்த அணு ஆயுத தயாரிப்பு 3வது உலகப் போருக்கு வித்திட்டுவிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்பட நாட்டு அதிபர்களும் பயந்தார்கள். அதனால் அயதுல்லா அலி கமேனிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் நேரம் பார்த்து வந்தார்கள். தங்களது நாட்டு உளவுத்துறை மூலம் அவரை கண்காணித்தார்கள். இதனால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்பதால் அவர் ரகசிய இடத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது ரமலான் காலம் என்பதால் வெளியில் வந்தார் அயதுல்லா அலி கமேனி. அதன் காரணமாக அவரை தீவிரமாக கண்காணித்து வந்த அமெரிக்கா இஸ்ரேல் நேற்று காலை அதிரடி தாக்குதல் நடத்தி அவரை கொன்றார்கள். குறிப்பாக கமேனியின் அலுவலக இல்லம், உளவுத்துறை அலுவலகம், பிரதமர் அலுவலகம், அணுசக்தி திட்டங்களை வகுக்கும் கூட்டமைப்பின் கட்டடம் உள்ளிட்ட 100 இடங்களை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தின. இதையடுத்து இஸ்ரேல் அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்கள் உள்ள நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதோடு கமேனியை கொன்றதற்கான சரியான பதிலடி கொடுப்போம் என்று மிரட்டல் விடுத்துள்ளார்கள். இதனால் ஈரான் தங்களை தாக்கினால் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயார் நிலையில் உள்ளன. அதோடு தொடர்ந்து இந்த 3 நாடுகளுமே ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதலால் இந்தியாவுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்ததால் இந்தியாவுக்கு அந்நாட்டுக்கும் இடையே நல்ல நட்பு இருந்து வருகிறது. ஆனால் சமீபத்தில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை காரணமாக அந்த நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியுள்ளது. இந்த நேரத்தில் ஈரானின் முக்கிய துறைமுக நகரமான சபாகர் நகரில் அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் பெரிய அளவில் குண்டுகளை வீசினார்கள். ஈரான் நாட்டின் மிகப்பெரிய இராணுவ தளமும் இங்குதான் உள்ளது. குறிப்பாக ஈரானுக்கு கடல் சார்ந்த வர்த்தகத்துக்கு இந்த துறைமுகம்தான் முழு பங்காற்றி வருகிறது. அதனை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஆனால் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விரோதியாக இருப்பதால் பல உலக நாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதற்காக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை ஈரான் நாட்டின் சபாகர் வர்த்தக துறைமுகம் வழியாகத்தான் இந்தியா மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வருகிறது. இந்த துறைமுகத்தின் வழியாக இந்திய பொருட்களை கொண்டு செல்வதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியா 10 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்திற்காக இந்தியா 3250 கோடி ரூபாயை ஈரானுக்கு கொடுத்தது. இதன் மூலம் மும்பையிலிருந்து பொருட்களை சபாகர் துறைமுகம் வழியாகத்தான் பல உலக நாடுகளுக்கு இந்தியா எடுத்துச் செல்கிறது. ஐரோப்பா நாடுகள், கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இப்படி வழியாகத்தான் இந்தியா தற்போது வர்த்தகம் செய்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கு இந்த துறைமுகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஆனால் இப்போது அமெரிக்காவின் இஸ்ரேலும் இந்த சபாகர் நகரின் துறைமுகத்தை இலக்காக வைத்துக்கொண்டு வீசியது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு இந்தியா சபாகர் துறைமுகம் சார்ந்த ஒப்பந்தம் போட்டபோது அமெரிக்கா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தற்போது 2 நாடுகளும் ஈரானின் சபாகர் துறைமுகத்தை டார்கெட் செய்துவிட்டதால் இந்தியா கவலை அடைந்துள்ளது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி இந்த போரை நிறுத்த வேண்டும், பிரச்சனையை பேசி தீர்க்க அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதோடு கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் பிரதமர் மோடி இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று பல வர்த்தக ஒப்பந்தங்களை போட்டு வந்தார். அமெரிக்காவுடன் தற்போது இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதனால் அதை பயன்படுத்தி இந்த 3 நாடுகளுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி முயற்சி எடுத்து வருகிறார். என்றாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இதற்கு இப்போது வரை எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லை. அவர்களை பொறுத்தவரை மீண்டும் தங்களை ஈரான் தாக்கினால் அந்த நாட்டுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிரதமர் மோடியின் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த சபாகர் துறைமுகத்தை இந்த நாடுகள் தாக்கினால் இது இந்தியாவின் வர்த்தகத்தை பெரிய அளவில் பாதிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. 2026இல் தமிழ்நாட்டில் NDA கூட்டணி ஆட்சி. மோடியின் அதிரடி பேச்சால் அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி ஆட்சி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது இணைய பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆனால் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமி இடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அதிமுக, பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம், ஆனால் வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சிதான் என்று கூறினார். இப்படியான நிலையில் மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி,
2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று பேசினார். இப்படிதான் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பேசியிருந்தார். இதே மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமியோ என்டிஏ கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். அந்த வகையில் பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணி ஆட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி என்றும் பேசியிருந்தார்கள். இதன் மூலம் அதிமுகவின் மாற்றிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக ஆட்சி என்று கூறி வருகிறார். ஆனால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எந்த மேடையில் ஏறினாலும் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறி வருகிறார்கள். அப்படி என்றால் டெல்லிக்கு போன இடத்தில் கூட்டணி ஆட்சி என்ற ஒப்பந்தம் போட்டுவிட்டு நம்மிடத்தில் அதிமுக ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுகிறார் என்று அதிமுகவினர் பலரும் அவர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ ஆட்சி அமையும், பாஜகவிலிருந்து அமைச்சர்கள் வருவார்கள் என்று பேசியிருந்தார். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பது உறுதியாகிவிட்டது என்றாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதை ஒத்துக்கொள்ளாமல் பேசி வருகிறார். அதோடு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி ஆட்சி என்று ஒப்பந்தம் போட்டிருப்பதனால்தான் காங்கிரஸ் கட்சியும் திமுகவிடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வருகிறார்கள். இதற்கு ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதனால்தான் இப்போது வரை கூட்டணி ஒப்பந்தம் முடிவுக்கு வராமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. அதோடு நேற்று பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பதை மேலும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்துவிட்டதால் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இன்னும் அழுத்தம் கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து நேற்று காங்கிரஸ் கட்சியின் கிரீஷ் சோடங்கர் அளித்த பேட்டியில் கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று இந்த முறையும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதி மட்டுமே தருவோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இப்போது வரை திமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் போடாமல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அடுத்தபடியாக மேலும் 5 பேர் கொண்ட குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறது என்று கூறியிருக்கும் கிரீஷ் சோடங்கர், தமிழக வெற்றிக் கழகத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அக்கட்சிக்கு இளைஞர்களிடம் ஈர்ப்பு உள்ளது. அவர்கள் எங்கள் பலத்தையும் ராகுல் காந்தியின் பலத்தையும் நன்கு அறிந்துள்ளார்கள் என்று கூறிய அவரிடத்தில், அப்படியென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டபோது, இப்போதைக்கு நாங்கள் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். எங்களது எதிர்பார்ப்புகளை அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம். இதற்கு திமுக எடுக்கும் முடிவை பொறுத்துதான் நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிப்போம் என்று கூறியிருக்கிறார். இதன் காரணமாக கடைசி வரை 25 தொகுதிகள் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி இந்த முறை விஜய் கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தது ஈரான். ஈரான் நாட்டைச் சேர்ந்த காமனியை அமெரிக்க இஸ்ரேல் நாட்டு படைகள் ஏவுகணை வீசி படுகொலை செய்ததை அடுத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் F-15 போர் விமானத்தை குவைத் நாட்டில் தாங்கள் சுட்டு வீழ்த்திவிட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும், இல்லையென்றால் மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்கா. அதோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் ஈரான் நாடு அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று மறுத்திருக்கிறது. அதோடு அமெரிக்காவுடன் தொடர்பில் இருக்கும் துபாய், அபுதாபி, குவைத் போன்ற நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இந்த போர் தீவிரமடையும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நேரத்தில் இன்று இஸ்ரேல் அதிபரின் மாளிகையில் தாங்கள் தாக்கிவிட்டதாகவும் அதில் பெருத்த சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த தகவலை இஸ்ரேல் நாடு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை.